அம்மா நமஸ்காரம்மா. நமஸ்காரம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கேள்? நான் பெருமாள் இடத்த வச்சு கோலம் போட்டுட்டு இருக்கேன். அதாவது இப்ப பொங்கல் வருது. இந்த மாசம் பொங்கல் ரொம்ப ரொம்ப எல்லாரும் கொண்டாடுவா. எல்லாரும் நிறைய கொண்டாடுவா. பொங்கலுக்கு வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி கிராமத்துல எல்லாம் சுண்ணாம்பு அடிப்பா. டவுன்லயே அடிக்கலாம். எல்லா அவாவா வேலைக்கு போறதுனால அல்லாம இப்ப எல்லாரும் பெயிண்ட் போட்டிருக்கோம். அதனால அது சாத்தியமே கிடையாது. ஆமா. ஆனா கிராமத்துல எல்லாரும் சுண்ணாம்பு அடிச்சிருவா. மாழி மாசம் பிறந்தாலே சுண்ணாம்பு வீடு நீட்டா எல்லாம் கிளீன் பண்ணி பழைய சாமான் வேண்டாத சாமான் எல்லாம் கொண்டு குப்பையில போட்டுட்டு புது சாமான் வச்சு நம்ம மனசையும் சுத்தமா வச்சுட்டு அது மாதிரி எல்லாத்தையும் நீட் பண்ணிட்டு வாசல்ல பெரிய பெரிய கோலத்தை போட்டு 30 நாளும் நிறைய கோலம் போடுவா. கலர் கோலம் ரொம்ப போட்டுன்னு போடுவோம். போட்டு பக்கத்தார் மாமி நல்லா இருக்கா, எங்காத்து நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் கலர் கோலம் போட்டு 30 நாளும் ரொம்ப விசேஷமா பண்ணுவோம். ஆனா இந்த 3 நாளும் ரொம்ப விசேஷம். பொங்கல் போக்கி எல்லாரும் கொண்டாடுவா. கிராமத்துல எல்லாரும் கொண்டாடுவா. இல்லாதப்பட்டா கூட கடன் வாங்கியான்னு பண்ணணும்னு நினைக்கிறவா. அதனால என்ன பண்ணணும்னா போகி அன்னைக்கு காத்தால பொன் குழந்தையில இருந்தா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டு காத்தால ஏதோ புதுசு ட்ரெஸ் இருந்தா போட்டுண்டு தலைவாரி பூ வச்சு நிறைய இருக்கிற ஏதோ நகையில போட்டு பொன் குழந்தைகளுக்கு அழகு பார்ப்போம். எண்ணெய் தேய்ச்சி விடுவோம். தேய்ச்சி விட்டுட்டு அன்னைக்கு பருப்பாயசம் வச்சு சமைப்போம். பருப்பு கருத்து பருப்பு திருக்கண்ணமதுன்னா பாயசம். ஆமா, வடை தட்டி அன்னைக்கு சமைக்கணும். போகி அன்னைக்கு வாசல்ல செம்மண் கோலம் பெருசா போட்டு அன்னைக்கு நீட்டா பூரா நீட்டா இருக்கும். ரொம்ப நீட்டா பண்ணி அன்னைக்கு வடை பாயசத்தோட சமைச்சு பொண்ணு எல்லாரும் ஆத்துல இலை போட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு மத்தியானம் 3 மணிக்கு மேல காப்பு கட்டுவோம். காப்பு கட்டியாச்சுன்னா தோசை மலை அப்படி பண்ணக்கூடாது. இந்த மிளகாய் எல்லாம் வறுக்க கூடாது. எதுவுமே பண்ண மாட்டோம். முன்னாடி எல்லாம் பண்ணி வச்சுருவோம். காப்பு கட்டினா அந்த ஒரு தடை மாதிரி அது எல்லாம் கிராமத்துல இருக்காதான் நல்லா கொண்டாடுவா. அதாவது பூளைப்பூ, மாந்தழை, வேப்பந்தழை 3 வச்சு வேப்பந்தழைய நிறைய வைக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு கொத்து அவன் கடைக்காரனே கொடுப்பான். அதை வாசல்ல எங்கெங்க சொருகணும், வாசல் கொல்லை எங்கெங்க சொருகணுமோ அங்கெல்லாம் நல்லா எல்லாம் சொருகி, அதாவது முதல்ல அந்த வேப்பம்பூ அதெல்லாம் அந்த பூலாம் சேர்ந்தத அதை வாங்கின்னு நல்ல நேரம் பார்த்து வாசல்ல நிலவாசல்ல முதல்ல சொருகணும். அப்புறம் பின்னாடி சொருகணும். 4 பக்கங்களும் வீட்டுக்கு பாதுகாப்பு தர்றதுக்காக. தடை அது எதுவும் உள்ள வராது, ஒண்ணும் பண்ணாது. அது பொங்கலுக்கு அதாவது தடைனா எதிர்வினைகளுக்கு தடை. அதாவது தேவையில்லாதவைகள்லாம் உள்ள வரக்கூடாது, அதற்கான தடை. சொருகி நல்ல நேரம் பார்த்து போகி அன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு மேலதான் சொருகுவா. சொருகிட்டு அன்னைக்கு சாயந்தரம் எல்லாம், அதாவது அதையும் நல்ல நேரம் பார்த்து தான் சொருகணும். ஆமா, நல்ல நேரம் பார்த்து நல்ல வேலை நல்ல நேரம் நல்ல மாசமா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நல்ல பெருமாள் விளக்கு ஏற்றிட்டு வாசல்ல சொருகணும். சொருகிட்டனா அன்னைக்கு நைட்டு திருப்பியும் நிறைய பெரிய கோலம் எல்லாம் போட்டு மறுநாள் பொங்கலுக்கு என்ன பண்றதுங்கிறத நாளைக்கு நான் சொல்றேன். இன்னொரு வீடியோல சொல்றேன். இந்த 3 நாளும் மாட்டு பொங்கல் 4 நாளும் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னா நான் கண்டிப்பா சொல்றேன். சொல்லுங்க. சரி இருங்க. முதல்ல போகியை பற்றி நீங்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு கன்க்ளூஷன் இது. போகி அன்னைக்கு காலையில் நல்லா குளிச்சுட்டு பெருமாள் சேவிச்சுட்டோ பெண் குழந்தை இருந்ததுன்னா அவளுக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டு அவள் புது ட்ரெஸ் போட்டு விட்டு அன்றைக்கி போகின்னா போகமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. அதனால் பருப்பு பாயசம் வச்சு, அதாவது திருக்கண்ணமது அதை பண்ணி பெருமாளுக்கு கண்டருளை பண்ணிவிட்டு நம்ம அன்னைக்கு சாப்பிட்டு நம்ம இருக்கணும். பழசெல்லாம் கழிச்சு கட்டிடணும். எரிச்சிடுவா. குப்பை வேண்டாது, பாய் குப்பை அந்த படுக்கை எல்லாம் இருந்தா கொண்டு குப்பையில போட்டு எரிச்சிடுவா. அது பழக்கமா வச்சுட்டு இருக்கா எல்லாரும். அதாவது அந்த போகி அன்னைக்கு பழசெல்லாம் எரிச்சிடணும். வீடு சுண்ணாம்பு அடிச்சாலும் அன்னைக்கு எல்லாத்தையும் நீட்டா தூக்கி போட்டுருவா. அதனால நல்லா இருக்கும். வீடும் பழிச்சுட்டு இருக்கும், மங்களகரமா இருக்கும். ரொம்ப 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 3 நாளும் ரொம்ப விசேஷமா. அன்னைக்கு போகி அன்னைக்கு இப்படி பண்ணிட்டு நல்ல நேரம் பார்த்து காப்பு கட்டணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதே போல் அந்த கோலம் போடுறதுலையும் நீங்கள் சொன்னேன் அன்னைக்கு இந்த பரங்கிக்காய் மாதிரி கோலம் போடணும் அப்படின்லாம் சொன்னேன். அந்த கோலத்தை பற்றியும் ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. ஆமாம், போகி அன்னைக்கு மணை போடணும். அதாவது மணை என்ன மணையோ அதை போட்டுடணும்.
மனை போட்டு செம்மண் நட்டு மனை அப்படின்னா அந்த செம்மண் காவி இட்டு போடுறது பேர் தான் மனை. மனை பெரிய மனை போட்டு போகி அன்னைக்கு சாதாரண மனை போடணும். பொங்கல் அன்னைக்கு நாங்கெல்லாம் வந்து பரங்கிக்காய் மாதிரி, அதாவது சதுரம் போட்டு சுத்தி 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 பரங்கிக்காய் மாதிரி வளவு போடுவோம். வளவு போடணும். அதெல்லாம் எங்களுக்கு வந்து அந்த காலத்துல நாங்க இன்னைக்கு இந்த கோலம் தான் போடணும்னு நாங்க வச்சுட்டு இருக்கோம். அப்புறம் கணுவுக்கு மாக்கோலம் போடுவோம். கணுவுக்கு மாக்கோலம் கண்டிப்பா போட்டோம்னா இப்போ 2-3 நாளைக்கு கழிக்க மாட்டோம். சரி, இப்போ போகி அன்னைக்கு செம்மண் காவி இட்டு, ஏன்னா போகி பண்டிகை, பண்டிகைன்னு சொன்னாலே செம்மண் காவி இட்டு தான் கோலம் போடணும். சின்ன இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவெல்லாம் என்ன பண்றது? அப்பார்ட்மெண்ட்ஸ்ல சின்னதா வாசல்ல கோலம் போடுவா. அவாத்து நில வாசல்ல கோலம் போட்டாலே போருமே. சின்னதா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். ஆமா, அவாத்து வாசல் தகுந்தபடி. இப்போ இங்க சின்ன வாசல் தான், அதுல வந்து சின்னதா கோலம் போட்டு அதுக்கு தகுந்த டெக்கரேஷன் பண்ணி செம்மண் போட்டு அதுக்கு அழகுபடுத்துவேன். நான் அழகுபடுத்துவேன். வாசல்ல இந்த பரங்கி பூ வைக்கணும். பரங்கி பூ, பூசணி பூ. வாசல்ல கோலத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும், மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அழகா கோலம் போட்டுருக்காளேன்னு எல்லாரும் கோலத்தை பார்த்துட்டு தான் உள்ள வருவா. அதுல சாணி வச்சு பரங்கி பூ, பூசணி பூ வைக்கிறதுலாம் அந்த காலத்துல இருந்தது. இப்ப சாணிக்கும் போக முடியாது, கிடைக்கிறது இல்ல. அப்ப கிராமத்துல சாணி வச்சு அது மேல பரங்கிப்பூ, இந்த இப்ப சீசன்ல பரங்கிப்பூ பூக்கும், நிறைய பூக்கும் எல்லா இடத்துலயும். அதை கொண்டு அழகழகா நிறைய கோலத்தை பூரா வைப்போம். சரி, இன்னொரு விஷயம், ஏன்னா நம்ம போகியை பத்தி பேசுறதுனால பொங்கலுக்கு இன்னொரு தடவை சொல்லிக்கலாம். ஏன்னா ரொம்ப அட்வான்ஸா நம்ம இன்னைக்கு போட்டிருக்கோம் இந்த வீடியோ. ஆமா, என்னன்னா பொங்கலுக்கு ஆத்து பொங்கலுக்கு என்ன பண்ணணும்? பொங்கலுக்கு ஆத்து பொங்கலுக்கு சீர் கொடுக்கணும். சீர் கொடுக்கணும். ஆமா, பிறந்தாத்துல இருந்து இல்லாதவா கூட ஒரு 10 ரூபாயன்னு கொடுத்தா பிறந்தாட்டு பொங்கலுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதனால அண்ணா தம்பியோ அக்கா தங்கைகளோ எல்லாரும் அவர்கள் வந்து சீர் பணம் கொடுக்கணும். அந்த காலத்துல எல்லாம் பரங்கிக்காய், கரும்பு இதெல்லாம் சீரா கொடுக்கறா. இப்பயும் வந்து கரும்பு, பரங்கிக்காய், அரிசி, பருப்பு, வெல்லம் எல்லாம் பாத்திரங்கள் கூட வாங்கி தரா. இன்னும் நிறைய ராத்துல நிறைய செய்யறா. நிறைய செய்யறது பத்தி சந்தோஷம் தான். இருந்தாலும் இல்லாதவா கஷ்டப்படுறவா கூட ஆத்து பொங்கலுக்கு ஏதோ அவளால ஒரு மஞ்சள் குத்து வாங்கிக்கோ, ஒரு பூ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு 10 ரூபாய் கொடுத்தாலே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பொங்கலுக்கு போன நன்னா இருந்தாதான் நம்ம நன்னா இருப்போங்கிறத நினைக்கணும். எல்லாரும் நன்னா இருப்போம். சரி, ஓகே, எல்லாரும் இது பண்ணுவோம். ஓகேம்மா, நிறைய விஷயங்கள் நீங்கள் நிறைய சொல்கிறேன். இந்த மாதிரி சீர் கொடுக்கணும், போகி அன்னைக்கு இதுதான் சமைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கல். பருப்பு பாயசம் வைக்கணும். அன்னைக்கு கசப்பு சேர்த்துக்க கூடாது, பாகக்காயெல்லாம் சேர்த்துக்கவே கூடாது. 3 நாளுமே போகி, பொங்கல், கணு எதுக்குமே பண்டிகை தினம்னா கசப்பு சேர்க்க கூடாது. நம்ம கசப்பு சேர்க்கறது வருஷப்பரப்பு போது மட்டும்தான், மற்ற நாள்ல கிடையாது. பண்டிகைங்கிறதுனால பருப்பு, பாயசம், கூட்டு, கறிமிது, அதாவது பொரியல், இதெல்லாம் மட்டும் பண்ணணும். ஓகேமா, போலி தட்டலாம். போலினா அந்த உப்புட்டுன்னு சொல்றது. நிறைய தட்டினோம். இப்பெல்லாம் யாரும் சாப்பிடுறா? ஸ்வீட்டே யாரும் சாப்பிடுறது இல்ல. ஆனா போலி பண்ணணும் அப்படிங்கறது ஒரு இருந்திருக்கு. போகி பண்டிகை போலி பண்ணணும். போலினா அந்த உப்புட்டுன்னு சொல்றது, அதை பண்ணணும். ஓகேம்மா, ஓகே, ரொம்ப சந்தோஷமா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நானும் நிறைய சொல்றேன். என் சேனலை பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நிறைய பேர் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷப்பா. தேங்க்யூம்மா. நன்றிம்மா. நமஸ்காரம்.